என் பெயர் செல்வி. நான் ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். நான் எங்கள் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிறேன். தினமும் வேலைக்கு பஸ்ஸில் போவது வழக்கம். அன்று வழக்கம் போல பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்தது. நான் நின்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு இளைஞன் என் அருகில் நின்று கொண்டிருந்தான். அவனிடம் இருந்த தண்ணீர் பாட்டில் கூட்ட நெரிசலில் என் மீது உரசி கொண்டிருந்தது. திடீர்னு அந்த இளைஞன் என்னிடம் பேச்சுக் கொடுக்கத் தொடங்கினான். நானும் அவனுக்கு பதில் சொன்னேன். உங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏதும் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள். என் வாட்டர் பாட்டிலில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. குடிக்கத் தருகிறேன் என சொன்னான். எனக்கு தண்ணீர் தாகம் எதுவும் கிடையாது. உங்கள் வாட்டர் பாட்டில் எனக்கு தேவையில்லை என சொல்லிவிட்டு தள்ளிப்போய் நின்று கொண்டேன். அடுத்த நாள் நான் வேலைக்கு போகும்போதும் அவனும் வேலைக்கு போவதற்காக பஸ்ஸில் நின்று கொண்டிருந்தான். அப்போது அவனிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை நான் பார்த்தேன். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இருந்தாலும் அவனிடம் தண்ணீர் வேண்டாம் என சொல்லிவிட்டேன். திடீரென போய் பேசினால் அவன் என்ன நினைப்பானோ என தயக்கமாக இருந்தது. பிறகு மெதுவாக நகர்ந்து சென்று பக்கத்தில் நின்றேன். தண்ணீர் பாட்டிலேயே பார்த்துக் கொண்டிருந்தேன். அதை அவன் கவனித்து விட்டான். நேத்து என்னமோ என் தண்ணீர் பாட்டிலில் இருக்கும் தண்ணீரை குடிக்க மாட்டேன் என்று சொன்னீர்கள். இன்று அந்த தண்ணீர் பாட்டிலேயே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் என்று கேட்டான். நான் சிரித்தேன். உடனே புரிந்து கொண்டான். பஸ்ஸில் கூட்டமாக இருக்கிறது. இங்கே வைத்து தண்ணீர் குடிக்க முடியாது. பக்கத்து ஸ்டாப்பில் இருவரும் விடுவோம். அங்கே தண்ணீர் பாட்டிலை தருகிறேன். தாகம் தீரக் குடியுங்கள் என்றான். சொன்னது போலவே பக்கத்து ஸ்டாப்பில் இருவரும் இறங்கினோம். அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது. வா, அருகில் இருக்கும் தோட்டத்திற்குள் ஒரு குடிசை தெரிகிறது. மழை விடுமுறை, அங்கே நின்றுவிட்டு போகலாம் என சொன்னேன். இரவு இருவரும் அந்த குடிசை வீட்டின் முன்னால் சென்று அமர்ந்தோம். உடனே அவன் தண்ணீர் பாட்டிலை என்னிடம் எடுத்துக் கொடுத்தான். நான் அவனுடைய வாட்டர் பாட்டிலை திறந்து தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தேன். நீ ஏதாவது சாப்பிட வைத்திருக்கிறாயா என கேட்டான். என்னிடம் உளுந்த வடைதான் இருக்கிறது. இதை சாப்பிடுகிறாயா என கேட்டேன். பிறகு மூடியிருந்த உளுந்த வடையை அவனுக்கு சாப்பிட கொடுத்தேன். பசியாக இருக்கிறது என சொல்லி உளுந்த வடையை சாப்பிட்டான். தினமும் இதுபோல உளுந்த வடை எனக்கு தருகிறாயா? ருசியாக இருக்கிறது என சொன்னான். அன்றிலிருந்து தினமும் அவனை என் வீட்டிற்கு வரவழைத்து உளுந்த வடை சாப்பிட கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை. இருந்தாலும் அவனை எனக்கு பிடித்திருந்தது. இருவரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். நான் செய்தது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.